மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மீகேம் ஒஹை, மத்திய ஜாவா, இந்தோனேசியா. தலைப்பு: வாழ்வில் எடுத்து வைக்கும் அடிகள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 62ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனை சார்ந்திருக்கிறது. எமது சபையின் துதி ஆராதனை பாட்டு புத்தகத்தில் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்று ஆரம்பிக்கும் ஆங்கில மொழிப்பாடல் எமது தேசத்து மொழியில் மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கடவுளின் அதிகாரத்தில் அவருடைய அன்பான கரங்கள் என்னை வழிநடத்துகின்றன என்று மொழிபெயர்ப்பேன். எனது வாழ்வின் முக்கிய கால பகுதிகளில் இருந்த கடவுளின் வழிநடத்தல்களை நினைக்கின்றேன். எனது வேலை, குடும்பம், எம் இருவருக்கும் கிடைத்த அனுபவங்கள் ஆகியவற்றிற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். எனக்கும் என் கணவருக்கும் வயதாகி பலன் குறைந்த காலத்தில் அந்த பாடலை நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரீர சம்பந்தமானதே என்று மொழிபெயர்ப்பேன். நானும் என் கணவரும் ஒன்றாக நடக்கும்போது நாம் விழுந்து விடாமல் நடக்க பலன் தரும்படி கடவுளிடம் ஜெபிப்பேன். இப்போ கடவுளுடைய வழிநடத்தல் இல்லாமல் எமது வாழ்க்கை இலகுவாக உடைந்து போகலாம் என்று நான் உணர்கிறேன். ஆகவே ஒவ்வொரு இரவும் நான் படுக்கைக்கு போகும் முன் இன்றைய நாளுக்காக இயேசு தியாகமாக தமது ஜீவனை சிலுவையிலே கொடுத்து எமக்கு தந்த இரட்சிப்பு ஆகியவற்றிற்காக நன்றி துதி செலுத்துகிறேன். அந்த அன்பே எமக்கு பலனாக இருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, பரலோகத்தில் உங்களிடம் வரும் வரையான பயணத்தில் எம்மை வழிநடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் கேட்கும்போது எனது ஒவ்வொரு அடியையும் கடவுள் நடத்துவார். கர்த்தருடைய அன்பும் அவருடைய வழிநடத்தலும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.